உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா இந்த சேனல்லே ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு வீடியோ. எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைச்சு தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் அவுட்ஃபிட்ஸ். இப்போ நம்ம ஏதாவது செலிபிரிட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி நம்ம போட எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட் இன்னைக்கு. நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்க செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா. ஸோ சமந்தாவோட எனக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது சில அவுட்ஃபிட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அது மாதிரி சிமிலர் பீசஸ் எதாவது இருக்கான்னு அமேசானில் வந்து தேடி பார்க்கும்போது சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாக்டாலாம் கிடைக்காது. நம்மளுக்கு எதாவது அதே சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை அதே ஸ்டைல் மாதிரி இருக்கும், இல்லைனா அதே கலர் மாதிரி இருக்கும். அது மாதிரி அவுட்ஃபிட்ஸ் தான் இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதான் ஒன் பை ஒன்னா உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் வந்து இந்த இமேஜ் வந்து பிக் பண்ணியிருந்தேன், ஸ்க்ரீனில் போட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீம் கலரில் இருக்க ஒரு ட்ரெஸ். ஸோ அது மாதிரி நான் சிமிலர் பீசஸ் வந்து அமேசானில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட் ஒரு கவுன். இது வந்து முட்டி கிட்ட வரைக்கும் வரும். இதுல வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கு பாத்தீங்களா, ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த போட்டோல இருக்க ஸ்லீவ்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த போட்டோல அந்த கிரீம் கலர் வந்து பிடிச்சிருந்தது, அந்த ஸ்லீவ்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது மாதிரி சிமிலரா இருக்குனால இதை நான் வந்து டெக் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் வேர் பண்ணி இருக்கிற போட்டோ நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சைட் பை சைட். கம்ப்ளீட்டா க்ரீம்னு சொல்ல முடியாது. க்ரீமும் பிளஸ் ஒயிட்டும் ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு நடுவுல இருக்க ஒரு கலர் இது. இதுல வந்து அந்த பேட்டர்ன்ஸ் இருக்காது, பிளெயினா இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அதை வந்து பேர் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர்ன்ஸ் இருந்தால் அதோட சிமிலர் கலர்ஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் தான். டாப் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா இருக்கிற ஒரு டாப். இது வந்து ஒயிட் கலர்ல வந்து போல்கா டாட்ஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். இதுக்கு வந்து பிளாக் ஜீன்ஸோட வந்து பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சிமிலரா நான் வந்து எடுத்திருக்கேன். அது என்னன்னு இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இது அந்த பிளாக் ஜீன்ஸ். நான் யூஸ்வலாக ஜீன்ஸ் வந்து பிளாக்ல வாங்க மாட்டேன், நான் ப்ளூவில் தான் வாங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிளாக்ல ஜீன்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பீஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதோட ஸ்லீவ்ஸே இருக்காது. இது வந்து அப்படியே ஒரு ஓப்பன் ஸ்லீவ்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு போ கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சேம் ஒரு டாப் தான். டாப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ரொம்பவே நல்ல மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸி டைப்ல இருக்கும். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலர்ல வந்து இந்த பேட்டர்ன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா லீஃப் பேட்டர்ன் இருக்கும்ல, அது வந்து டார்க் கிரீன் லீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு சிமிலர் பீசஸ் தான் நான் வந்து பிக் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் தான் ஹைலைட்டடா இருந்தது. நான் வாங்கின ஒரு ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். இந்த ஸ்லீவ்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ இதோட நான் வந்து கோட்டோட தான் வந்து பேர் பண்ணிப்பேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோவில் எப்படி வந்து பெல்ட் இருக்கோ அது மாதிரி இங்கே வந்து போ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபன்னான ஒரு எங்கான ஒரு லுக் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில். ஸோ அதனால இது நான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் அவங்க வேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லென்த்ல இருக்க மாதிரி ஒரு கவுன் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர்ல ஒன்று இருந்தது. அண்ட் அதோட பேட்டர்ன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து இருந்தது. ஸோ அதோட சிமிலராக இருக்க அவுட்ஃபிட் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ல ஒரு சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர், அதுக்கப்புறம் பேட்டர்ன். கட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கட்டு வந்து ஃப்ரண்ட்ல வரும், பின்னாடி வந்து லாங்காக இருக்கும் அந்த கட். ஸோ இதோட மாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை வந்து வாங்கியிருந்தேன். காமிக்கு ஒரு அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே டைமில் வந்து நல்ல ஒரு கிளாசிக்கான பீஸ். நான் இது ஆல்ரெடி நான் பொங்கல் vlog அப்போ ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் உங்களுக்கு. அதுதான் நான் வந்து பொங்கலுக்கும் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் க்ரீனாக தான் இருக்கும். இந்த எட்ஜில் மட்டும் இந்த கோல்டன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பட்டன் ஸ்டைலில் இருக்கும். இதோட நெக் ஃபுல்லாக வந்து பிளெயின் தான். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுல்லாக வந்து பிளெயின் தான். பிளெயினாக இருக்கிற ஒரு டார்க் க்ரீன் குர்த்தி. இதுக்கு வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பார்டர் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட துப்பட்டாவும் ரொம்பவே லைட் வெயிட்டான துப்பட்டா. அண்ட் துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து லைன்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிரிண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் அவுட்ஃபிட். நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எம்ல தான் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஸோ அதனால எம் தான் சைஸ் எல்லாத்துக்குமே.
எனக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சிமிலரான பீசஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம், அது ஆன்லைனில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து நிறையா வந்து ட்ரெஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன், ஏதாவது சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் வந்து எனக்கு போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அது மாதிரிலாம் பார்த்து தான் இது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் இந்த எஃபர்ட்ஸ்லாம் வந்து பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I'm with the next, Akshara Rao, bye. Take care. Bye.